மஞ்சாரும் காங்கேயநல்லூர சிவயோகமா கிருபானந்தவாரி வள்ளலே அல்லையின் பிள்ளை என் தள்ளையை மாற்றிடாய் ஞான குருவே. 20ஆம் நூற்றாண்டில் ஞான வெளியில் ஞான சூரியனாக அவதரித்து அருட்பிரகாச வள்ளலார் வேண்டியவாறு எப்பாரும் எங்கனும் யான் சென்றே எந்தனினர் அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அருட்பிரகாச வள்ளலார் வேண்டிய வண்ணம் நமது 64வது நாயன்மாராக விளங்கா நிற்கின்ற அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவதரித்த வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர் என்னும் பழம்பதியிலே அவதரித்த சுவாமிகள் அவர்களின் 32ஆம் ஆண்டு குரு பூஜை வழிபாடு இன்று செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை தொடங்கி மாலை வரை இரவு வரை காலையிலே திருநெறிய தமிழ் வேள்வி சுமார் 100 கடங்களிலே இறை மூர்த்தங்களை எழுந்தருளச் செய்து தக்க சிவாச்சாரியார்கள் அந்த பூசணைகளை மேற்கொண்டார்கள். கோவை பேரூராதீனம் அவர்களும் ரத்னகிரி பாலமுருகனடியை சுவாமிகளும் கலவை சச்சிதானந்த சுவாமிகளும் எழுந்தருளி அந்த நல்ல நேரத்திலே நமக்கெல்லாம் அருளாட்சி வழங்கினார்கள். குறிப்பாக கோவை பேரூராதீனம் அவர்களுக்கே உண்டான வகையில் மகா பூரணாகுதியும் மகா தீபாராதனையும் செய்து நமக்காக இறைவனிடத்திலே வேண்டுதல் விண்ணப்பங்களை செய்தார்கள். அதைத் தொடர்ந்து கலசங்கள் புறப்பட்டு ஞான வளாகத்தினை வலமாக வந்து மூலமூர்த்தமாக குழுவிற்றிருக்கின்ற சுவாமிகள் திருமேனிக்கு அபிஷேகங்கள் செய்து பின்னர் அலங்காரம் செய்து சுமார் 2 மணி அளவில் மகா தீபாராதனை நடைபெற்றது. காலையும் பகலுமாக சேர்ந்து சுமார் 5000 நபர்களுக்கு தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தார் அன்னம் பாலித்தார்கள். இந்த குரு வழிபாட்டினை சில காலமாக தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்க அன்பர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். குரு வழிபாட்டிலே எல்லோரும் கலந்து கொள்ளலாம், எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே குருவருளை சிந்தித்து பல ஊர்களிலிருந்து பல மெய்யன்பர்கள் தானாகவே இந்த காங்கேயநல்லூருக்கு வந்து வாரியார் சுவாமிகளின் குரு வழிபாட்டிலே கலந்து கொண்டு அவர்களுடைய குருவர்களுக்கு பாத்திரமானார்கள். அவர்களுடைய அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டிற்கும் குருவை வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கும் நாங்கள் என்றும் தலை வணங்குகின்றோம். பல அரசியல் தலைவர்களும் எழுந்தருளினார்கள். இன்றைக்கு ஆளுங்கட்சி, நேற்றைய ஆளுங்கட்சி, இப்பொழுது மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள், அப்படி பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களும் உள்ளூரிலே இருந்து வந்து கலந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட அனைவருக்கும் வாரியார் சுவாமிகள் குடும்பத்தார் சார்பாகவும் காங்கேயநல்லூர் பொதுமக்கள் சார்பாகவும் மிக்க நன்றி அறிதலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை பொழுது வாரியார் சுவாமியுடைய 50 திருமேனி திருவீதி உலா நடைபெறுகின்றது. அந்த திருவீதி உலா நடைபெற மிகவும் முக்கிய காரணமாக இருப்பவர்கள் ஒரு 4-5 பேர் தான். இந்த தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் வேலூர் வடார்காடு மாவட்ட முன்னாள் தலைவர் திரு SP மணவாளன் அவர்களும், திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் திரு ஆரணி சிவா அவர்களும், தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில சங்கத்தின் பொருளாளராக
சில காலம் பதவி வகித்த நமது அன்பிற்கினிய அன்பர் குடியாத்தம் திரு அருணோதயம் அவர்களும் திருவண்ணாமலை மாவட்ட நகர செங்குந்தர் சங்க தலைவருமாகிய அன்பிற்கும் நம்முடைய போற்றுதலுக்கும் உரிய திரு சீனி கார்த்திகேயன் அவர்களும் மிக முக்கிய காரணம். இல்லைன்னா இந்த சுவாமி மேனி திருவேதியுலா வராது. ஏன்னா பகல் வரைக்கும் அந்த குரு வழிபாட்டினை செவ்வனே செய்கின்றார்கள். மாலையிலே திருவீதி விழா ஒன்று உண்டு என்கின்ற அந்த எண்ணமே அந்த விழா நடத்துபவர்களுக்கு இல்லை. அது எப்படியோ ஒன்று நடைபெற வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே நாம் முன்னர் குறிப்பிட்டவாறு இந்த 4 பெருமக்களும் மிக சிரத்தையாக வந்திருந்து சுவாமிகள் திருமேனி திருவீதி விழா வருவதற்கு உண்டான செலவுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பங்குக்கு வாரியார் சுவாமிகளை அவர்கள் வணங்குகின்றார்கள். அப்படி பலதரப்பட்ட அன்பர்கள் தங்களுடைய உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்தாலும் உதவுகின்றனர். மேலும் இப்பொழுது நாம் குறிப்பிட வேண்டுவது, இந்த குரு வழிபாட்டிலே பல மெய்யன்பர்கள், அவர்களுக்கெல்லாம் இனம் மதம் மொழி கிடையாது. ஒருத்தர் செட்டிநாடுனா காரைக்குடி பக்கம், அவர் திரு ஆனந்த் அவர்கள் 50-60 சன்னியாசிகளுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புடவையும் வேட்டியும் கொடுத்தார். அவருக்கும் வாரியார் சுவாமிகளுக்கும் எப்படி தொடர்பு என்று எங்களுக்கே தெரியாது. நாங்கள் ஏதாவது செய்யணும், அவங்க சங்கத்தார் என்னன்னா செய்யட்டங்க, நாங்கள் வேஷ்டி எடுத்து கொடுக்குறோம், வர்ற ஏழைகளுக்கு அதை வஸ்திரதானம் கொடுங்க, நாங்கள் இருந்து கொடுக்குறோன்னாங்க. ஆனால் அவங்களால வர இயலவில்லை. இருந்தாலும் பணம் அனுப்பி அதற்கு தேவையான வேலைகளை செய்து குரு வழிபாடு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது மதியம் அந்த வஸ்திரதானமும் இப்படி பல மெய்யன்பர்கள் பலவாறு உதவி செய்கின்றார்கள். மனத்தாலும் காயத்தாலும் பொருளாலும். ஏன்னா பொருளாதாரம் தான் மிக முக்கியம். எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பது எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் இந்த வேலூர் மாநகராட்சியின் காங்கேயநல்லூர் இருக்கின்ற 10வது வார்டு கவுன்சிலர் திரு ரமேஷ் அவர்கள். அப்படிப்பட்ட மெய்ய அன்பர்கள் இருப்பதினாலே இந்த ஞான வளாகம் செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி கூறி அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்காலத்திலும் நல்ல செயல்பாடுகள் நடைபெறும். ஏனோரும் இதை கண்டு கொண்டிருப்பவர்கள் காங்கேயநல்லூருக்கு முருகப்பெருமானையும் அவர் திருமுன் வீட்டிருக்கின்ற வாரியார் சுவாமிகள் சமாதியையும் வணங்கி வஞ்சித்து வாழ்த்தி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் பாத்திரமாகுமாறு உங்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த தொகுப்பினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.